இப்படியான சில பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கும் போது அதுக்கு முன்னாடி பல நூறு மருத்துவங்கள் வந்து புழக்கத்தில் இருந்ததை அந்த ஆங்கில மருத்துவத்தை கண்டுபிடிச்ச ஆய்வாளர் ஹிப்போக்ரேட்ஸ் அவர் வந்து நிறைய அந்த மருத்துவங்கள்லாம் பார்த்து புழக்கத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்து அதிலிருந்து ஒரு சில குறிப்புகளை கொண்டு மருத்துவ குறிப்புகளை எடுத்துக்கிட்டு அவர் வந்து இதை கையாளணும்ன்ற தாட் ஹிப்போக்ரேட்ஸ் கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மருத்துவத்தை உருவாக்கணும், மனித குலத்தை நோயிலிருந்து காப்பாடும், அவ்வளோதான் அவருடைய பொறுத்த வரைக்கும் தவிர அவருடைய கான்செப்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஏன்னா அவருடைய நிறைய அதாவது மருத்துவத்தை கண்டுபிடிக்கும் போது கூட ஹிப்போக்ரேட்ஸ் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதை வச்சு பணம் சம்பாதிக்காதீங்க, இதை கொண்டு எந்த காலத்திலுமே பணத்தை முன்னிறுத்தி இந்த மருத்துவத்தை பயன்பாட்டை கொண்டு வராதிங்க அப்படின்னு தான் அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. இன்றைக்கும் வந்து இப்படித்தான் வந்து அவங்க எல்லா மெடிக்கல் காலேஜஸ்லேயும் வந்து உறுதிமொழி எடுக்கிறாங்க, ஹிப்போக்ரேட்ஸுடைய உறுதிமொழியை வச்சு தான். ஆனால் பயன்படுத்துறது இல்லை, அப்போவே அந்த உறுதிமொழி எடுத்துட்டு அப்படியே கையை கழித்து கிளம்பிடுறாங்க. ஏன்னா இன்னைக்கு ஆங்கில மருத்துவமே வந்து வியாபாரம் தானே, வணிகம் தானே, பணத்துக்காக மட்டும்தான், தொழிலாக தானே இருக்குது. போட்ட முதல்ல எடுக்கிற ஒரு மருத்துவமாக தான் இருக்குது. ஆனால் ஹிப்போக்ரேட்ஸ் அதுக்காக கண்டுபிடிக்கல, அவர் முதலையும் போடல, எந்த முதலையும் போடல, எந்த முதலையத்தையும் போடலை. அவர் மனித குலத்தை நோயிலிருந்து காப்பாற்றுறதுக்கான ஒரு ஆய்வில் பல மருத்துவங்களை அவர் தேடி போகும்போது எல்லாத்துக்கும் பிச்சு போட்டு ஒரு மருத்துவ முறையை கண்டுபிடிச்சார். ஸோ அப்படி அறிமுகமானது தான் ஆங்கில மருத்துவம். அதுவுமே ஆரம்ப காலங்களில் ஒரு மருந்து இல்லாமல் எப்போவுமே அது காம்பவுண்ட் மிக்சர் தான் இல்லையா. என்ன நீர்த்தன்மையில், அதாவது டைல்யூட்டட் லிப்பிட் தன்மையில் இருந்த கண்டுபிடிச்ச ஹிப்போக்ரேட்ஸ் கண்டுபிடிக்கும் போது எல்லாமே லிப்பிடாக தான் இருந்து இன்னைக்கு டேப்லெட்ஸ் ஆகும் இதுவாகும். அவர் கண்டுபிடிக்கும் போது எல்லா மருந்துகளையும் எல்லா ரசாயன கலப்புகளையும் கலந்த ஒரு கலர்ஃபுல் மிக்சராக தான் இருக்கும். இன்றைக்குமே பலவிதமான ரசாயன கலப்புகள் கொண்ட சாலிட் ஃபார்மில் இருக்கும், அவ்வளோதான் டிஃபரன்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. அவர் வந்து ஒரு மனசாட்சியோட மனித நேயத்தோட இந்த மருத்துவத்தை அறிமுகம் செஞ்சு பயன்பாட்டில் கொண்டு வந்து நோய்களை குணப்படுத்தினார். ஒரு அடிப்படை மனசாட்சியும் அடிப்படை மனிதத்தன்மையும் இருக்கும். ஆனால் இன்னைக்கு அந்த மனிதத்தன்மையை மனசாட்சியை தொலைச்சிட்டு மனிதர்களை கொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவும் உயிர்களை பிடிச்சிக்கிட்டு இருக்கு ஆங்கிலம். ஸ்லோ பாய்சன் கொண்டும் சிகிச்சை முறை வழியாகவும், நேரடி சிகிச்சை வழியாகவும், பல வருஷங்களுக்கு முன்னாடி கொடுத்த சிகிச்சை வழியாகவும் கொண்டுகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட ஒரு தடுப்பூசி, அந்த கொரோனா தடுப்பூசி போட்டு இன்னைக்கும் ஒரு மாணவர் இறந்திருக்கார், கல்லூரி மாணவன் இன்னைக்கு இறந்திருக்கார். எதனால் இருந்தால் தெரியாது. கல்லூரி மாணவனா ஒரு 20 வயசு பையனாக தான் இருக்கணும் இல்லையா. 20 வயசு பையனுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான காரணம் திடீர்னு மாரடைப்பில் இறந்துட்டார். என்ன காரணம்? 4 வருஷத்துக்கு போட்ட கொரோனா இன்ஜெக்ஷனுடைய படிப்படியான ஸ்லோ பாய்சன். ஆனால் அதை கண்டுபிடிக்க முடியல. அதை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தானே அதை கண்டுபிடிச்சிருக்காங்களே. எந்த விதமான ஆய்வுக்கூட பரிசோதனைகள் வழியாகவோ இல்லை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வழியாகவோ இந்த மருந்தால தான் இறந்தாங்க அப்படிங்கிறதுக்கான சாட்சியமே இல்லாமல் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வேக்சினேஷன் தான் கொரோனா வேக்சினேஷன். அது எதா வேணா இருக்கணும். இதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் இருக்கு, நான் நிறைய பேசியிருக்கேன் கொரோனா வேக்சினேஷன் பற்றி. ஆனால் இன்றைக்குமே ஹார்ட் அட்டாக்ல இறந்தாங்கன்னு சொன்னாங்க. அந்த ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கான ரீசன் என்ன சொல்லுங்க பார்ப்போம். அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கூட வராது. எதை வச்சு சொல்ல முடியும்? மெடிசின்ஸ், அதோடைய வீரியம் கல்லீரலால் டைஜஸ்ட் பண்ண முடியாமல் கல்லீரலை டேமேஜ் பண்ணி இதயத்தை பாதிக்கப்படும். இதான் ரீசன். அது படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக கல்லீரலோட இயக்கத்தை நிர்மூலமாக்கி டைரக்டாக ஹார்ட்டோடைய இயக்கத்தை அரெஸ்ட் பண்ணிடுச்சு. இது எப்படிப்பட்ட ஏஜுக்கு யாருக்கு வேணால் வரணும். அதனால தான் இதை வந்து இன்னைக்கு ப்ரூவ் பண்ண முடியுது. ஆனால் எல்லாருக்கும் தெரியும் இது வேக்சினேஷன் தான். ஆனால் எந்த கம்பெனியும் ஒத்துக்க மாட்டாங்க. சரி, ஓகே. ஸோ இப்படியான இந்த மாதிரியான இடத்துக்கு தான் ஆங்கில மருத்துவம் தெரியும். ஆனால் இந்த இடத்துக்கு வரும்ட்டு அன்னைக்கு ஹிப்போக்ரேட்ஸ் கொஞ்சமாக நினச்சதே இல்லை. ஸோ இப்படியான ஆங்கில மருத்துவத்தை தான் நம்மளுடைய டாக்டர் சகோதரர்கள் தூக்கி போட்டாங்க. இந்த ஆங்கில மருத்துவத்துக்கு எந்த ஒரு மரபுன்றதே கிடையவே கிடையாது. மரபு வழியில் கிடையவே கிடையாது. அது திடீர்னு தோன்றின ஒரு ரசாயன கலப்பு தான். அதுக்குன்னு வந்து எந்த தத்துவமும் சித்தாந்தமும் எதுவுமே கிடையாது. எல்லா மருத்துவங்களுக்கும் ஒரு கோட்பாடு இருக்குது, ஒரு நியதி இருக்குது, ஒரு சித்தாந்தம் இருக்குது இல்லையா? ஆமாவா இல்லையா? சித்த மருத்துவம்னா அதுக்கு எத்தனை விதமான அதாவது நாடியே வெறும் சிகிச்சை முறை இல்லாமல் பரிசோதனை முறையிலே அத்தனை விஷயங்கள் இருக்குது. ஒரு நாடி பார்க்கறதுலே அத்தனை விஷயங்கள் இருக்குது. ஆயுர்வேத மருத்துவத்திலே அத்தனை இருக்குது இல்லையா? ஹோமியோபதிலையும் அத்தனை விஷயங்கள் இருக்குது. 7 வகையான நோயறிதல் முறைகளை வச்சு தான்
ஹோமியோபதி மருத்துவம் இருக்குது சரிங்களா. நோய் அதாவது மருந்து கொடுத்ததுக்கப்புறம் எப்படியான மாற்றங்கள் உடம்புல ஏற்படும் சொல்லி 7 விதமான விஷயங்களை எழுதி வச்சுருக்காங்க ஹோமியோபதி. அதையுமே நாங்கள் அக்குபஞ்சரில் பயன்படுத்துவோம். ஸோ எங்கள் அக்குபஞ்சர் மருத்துவத்தில் வெறும் அந்த சீன மருத்துவத்துடைய மூதாதையர்களுடைய விஷயங்கள் மட்டும் இல்லை, அது இல்லாமல் சித்த மருத்துவத்தோட கோட்பாடுகள், அப்புறம் எல்லா விதமான மரபொழி மருத்துவங்கள் சொல்கிற எல்லா நல்ல விஷயத்தையுமே நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் மரபொழி மருத்துவங்களில் எந்த விதமான பாரபட்சமும் கிடையாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஹோமியோபதியில் சொல்கிற அந்த 7 விதமான குணமாக்குற கலை, அதாவது மருந்து கொடுத்து உடம்பு எப்படி குணமாக்கும், மாற்றங்கள் எப்படி ஏற்படும் அப்படிங்கிற ஒரு தன்மையை 7 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதையும் நாங்களும் பயன்படுத்துகிறோம். ஏன்னா இது எல்லாமே உடல் இயற்கைக்கு உகந்தது, எதிரானது இல்லை, அலோபதி இல்லை. இது எல்லாமே உடல் ஹோமியோபதி, அதாவது உடம்புக்கு எதிர்முறை கிடையாது, நேர்மறையான ஒரு விஷயம், உடல் இயற்கைக்கு ஒத்து போகிற ஒரு விஷயம். ஸோ அதை எடுத்துட்டு நாங்கள் பயன்படுத்துகிற தவறு இல்லை அப்படிங்கிறதுனால அதையும் தான் நாங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு எங்கள் மருத்துவத்தை நாங்கள் பயன்படுத்துவோம். ஸோ இப்படி தான் ஆங்கில மருத்துவம் அதுக்குன்னு தனியாக சித்தாந்தமும் எந்த விதமான கோட்பாடுகளும் இல்லாமல் ஒரு தான் தோன்றியா ஒரு சில தான் தோன்றின்னு கூட சொல்ல முடியாது, எல்லா மருத்துவத்தில் பிச்சு போட்ட ஒரு கலவை தான் ஆங்கில மருத்துவம் சரியா. ஸோ இப்படி மருத்துவத்தை தான் ட்ராப் பண்ணிவிட்டு